ட்ரெண்டிங் மூவி பார்த்துட்டு வரேன். ஆக்சுவலி இது இந்த படம் வந்து ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. அதே நேரத்துல ஒரு ஒன் டைம் வாட்சபிள். எனக்கு என்னன்னா கதையோட கரு அவங்க சொன்ன விதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அழிச்சுக்கிறோம். எந்த அளவுக்கு உள்ள போயிட்டு மத்தவங்களுக்கு என்ன நடந்தாலும் கண்டுக்கவே அளவுக்கு ஒரு விஷயத்த உருவாக்குறாங்களே, அந்த ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. அந்த கதையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளைமேக்ஸ் உண்மையிலே வேற லெவல். நான் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸா ஃபீல் கொடுத்திருந்தது. அந்த ஃபீலை வந்து எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பர் ஹிட் மூவி பார்த்தோம் அப்படின்னு ஒரு ஃபீல்ல சொல்லுவோம்ல, அந்த ஃபீல் வந்து வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா கேமிங் ஒரு ரொம்ப டார்க்கான ஒரு கேமிங் பண்றாங்க. அது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வெப் சீரிஸ் நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நிறைய வெப் சீரிஸ் பார்த்துட்டோம். நம்ம குவிக் கேம்னா 2 சீசன் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. அவ்வளவு பேர் அதுக்கு அடிக்ட் ஆகி உட்காந்து திருப்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு கேமிங்குரிய ஒரு இது கொடுத்தத இந்த இடத்துல வந்து ரொம்ப சிம்பிளா கேம் கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் என்னடா கேம் இது, எதுக்குடா விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும்ல, அந்த மாதிரி தோணுச்சு. ஒரு இன்டர்வியூ பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சிருச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. கப்புள்ஸ் இன்டர்வியூ, நாங்க இப்பெல்லாம் ஜாலியா இருந்தோம், நாங்க ஒரிஜினல் கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க, திருப்பி சண்டை போடுவாங்க, திருப்பி வேற டிவோர்ஸ் வாங்குவாங்க, வேற ஒருத்தனோட ஜாயின் பண்ணுவாங்க, எதுக்கு டிவோர்ஸ் வாங்கினாங்கன்னு தெரியாம திருப்பி வந்து ஜாயின் பண்ணுவாங்கல்ல, அந்த ஒரு ஃபீலை தான் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் கொடுத்து அந்த கிளைமேக்ஸ்ல அவங்க சொல்ல வந்த விதத்தை இதே கிளைமேக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா உண்மையிலே படம் வேற லெவல்ல வேற ஹிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். அந்த கேமிங்கோட இன்ட்ரெஸ்டிங் இல்லாம போனதுனால எனக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வருத்தம் இருக்கு. ஏன் அப்படின்னா கலையரசன் அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. கதையுமே இந்த காலத்துக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷனான ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. இதை டெவலப் பண்ண விதம் இன்னும் கொஞ்சம் பெஸ்டா கொடுத்திருந்தா சூப்பரா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. வணக்கம்ப்பா. என்ன படம் பாத்துட்டு ட்ரெண்டிங் படம் பாத்துட்டு வந்திருக்கீங்க. படம் எப்படி இருக்கு? படத்தை பத்தி சொல்லுங்க. கேம் பிக் பாஸ் சீசன் 1 சீசன் 2 சீசன் 3 8 9 வரைக்கும் வச்சாங்க. அது வேற விஷயம். அது ஒரு கேம் தான். 100 நாள் ஓகேவா, ஜெயிச்சவளன்னு. ஆனா அதுல வந்து இந்த ட்ரெண்டிங்ல ஒரு கேம் ஒருத்த தொடங்கினான் தெரியுமா, மாஸ் போட்டுன்னு. அவன் தான் கதாநாயகன், அவன் தான் ட்ரெண்டிங். கலையரசனா தன் மனைவியே ட்ரெண்டிங் கிடையாது. அவன் விக்ராந்தம் ஒரு கேமு டைமிங் கொடுத்து கணவன் மனு திணறாங்க தெரியுமா. பழைய ஸ்டோரி எல்லாம் கொண்டு வராங்க பாரு. அவங்க வாழ்க்கையில நடந்த கஷ்டப்பான உண்மை சம்பவம்லாம் தனக்குள்ளே வருது பாரு. அதுதான் ட்ரெண்டிங். அதுதான் ட்ரெண்டிங் இந்த படத்துக்கு. இன்னைக்கு ரீல்ஸ்ன்ற பேர்ல கல்யாணம் பண்ணவங்க யாரு கோயிலுக்கு போறாங்க, எடுத்தவொடனே ரீல்ஸ் போட தான் ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச காலத்துல கணவன் மணி கோயிலுக்கு போவாங்க, குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க, அதெல்லாம் ரீல்ஸ் போட மாட்டேங்கிறாங்க. பெட்ரூம் வரைக்குங்க, கிச்சன் வரைக்கும் இன்னைக்கு ரீல்ஸுங்க, பாத்ரூம் வரைக்கும் சொல்லுவேன். இதுதான் ட்ரெண்டிங். நான் எப்பவுமே ட்ரெண்டிங்ல இருக்கணும். 4 பேர் என்னை பார்த்துன்னே இருக்கணும். அதுதான் ட்ரெண்டிங். டைரக்டர் உண்மையிலே வந்து அந்த படத்தை பார்த்தோன்னே என்ன தெரியுதுன்னா, ஒரு மொபைல்ல எடுத்த மாதிரி தெரியுது, ஷார்ட் பிலிம் மாதிரி தான் தெரியுது. ஆனா ஷார்ட் பிலிமோட தரமான சம்பவம் இருக்குது அந்த படத்துல. ஷார்ட் பிலிம் மாதிரி நம்மளுக்கு தெரியுது கண்ணோட்டத்துல. ஏன்னா ஒரு வீடு, கணவன் மனைவி அதுக்குள்ள பயணிக்கிறாங்க. அதுல எப்படி ஸ்டோரி எப்படி கொண்டு வர்றதுன்னு கொஞ்சம் வேப்பா தானே இருக்கான். அந்த காலத்துல ஒரு படம் ஒரு நாள் எடுத்தாங்க. அந்த ஒரு வீட்டு கதாநாயகன், அவங்க கதாநாயகன் 2 பேர் தான் காட்டுறாங்க. ஒரு 5 பேர் தாங்க அதுல ஆர்டிஸ்ட். அம்மா, ஒரு ஃப்ரெண்டு, புரியுதா சொல்லு. இந்த 4 பேருக்குள்ள அது ஒரு கதையா எடுத்து இன்னைக்கு மக்கள் எல்லாரும் பாக்குற மாதிரி தாங்க இந்த படம். இன்னைக்கு வந்து மக்கள் யாரு கையில எனக்கு தெரிஞ்ச ஓட்டு போட்டு ஐடி கார்டு கேட்பாங்க. இன்னைக்கு ஐடி நம்பர் இருக்குதான்னு கேக்குறாங்க. மொபைல்ல இன்ஸ்டாகிராம்ல ஐடி நம்பர்னா, பேஸ்புக்ல ஐடி நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. உண்மையா? ஆதார் அட்டை இருக்குதான்னு கேக்குறாங்களா? மொபைல்ல இன்ஸ்டாகிராம்ல ஐடி நம்பர் சொல்லுன்னு. அந்த ஐடிக்கு ஒரு பேரு. அதுல எடுத்து பார்த்தா எக்கச்சக்க ரீல்ஸ் ட்ரெண்டிங்கு. 1000 லட்சங்கள் சம்பாரிச்சு கோடிக்கு ஆசைப்படுறாங்க. அந்த ட்ரெண்டிங் அதுதான் கதை. அதோட விளைவு கண்டிப்பா பொதுமக்கள் வந்து பார்க்கலாம். இதுல என்ன விளைவு இருக்குதுன்னு உண்மையா இருக்கிற கணவன் மனைவி கண்டிப்பா வந்து பார்க்கலாம். பொய்யா இருக்கிறவங்களும் பார்க்கலாம். பொய் எது உண்மை எதுதான் அந்த முகமூடி போட்டுக்கின்னு அந்த கேமை ஸ்டார்ட் பண்றான். இப்ப புரியுதுங்களா? கணவன் மனைவி பொய்யா இருக்கிறாங்களா ட்ரெண்டிங்ல, பொய்யா இல்லையான்னு ட்ரெண்டிங். அப்ப அந்த கேமை தொடங்குற முகமுடி பாதி ஒயிட்டு பாதி பிளாக். புரியுதா? பிளாக் அண்ட் ஒயிட். இருட்டான வாழ்க்கை, வெளிச்சமான வாழ்க்கை, இதுதாங்க ட்ரெண்டிங். சுருக்கமா சொல்லிட்டேன். வேற எதனா கேளுங்க. வணக்கம். ட்ரெண்டிங் அந்த படம் தான் இப்ப நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையா இருக்கு. இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகுறதுக்காக நிறைய பேர் பெண்களாக இருந்தால் அவர்களுடைய உடையை
கழட்டி காமிக்கிறாங்க. ஆண்களாக இருந்தாங்க அதையும் மீறி காட்டுறாங்க. ஸோ இப்படி ட்ரெண்ட் ஆகுறதுனால நம்ம வந்து ஃபேமஸ் ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களுக்கு லைக் வாங்குறதுக்காக, ஷேர் வாங்குறதுக்காக, கமெண்ட் வாங்குறதுக்காக, சப்ஸ்கிரைபுக்காக, ஃபாலோவர்ஸ்க்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படத்தின் ட்ரெண்டிங் படத்தின் இயக்குனர் சிவராஜ் அவர்கள் அப்பட்டமாக காமிச்சிருக்காரு. அந்த சிவராஜ் புதுமுக இயக்குனர் அவருக்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் மீனாட்சி ஆனந்த் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தின் கதாநாயகன் கலையரசன் அவர்கள் பணத்துக்காக கொலையரசனா மாறிடுவான் போல, அப்படி இந்த படத்துல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. படத்தின் கதாநாயகி பிரியா லயா அவர்கள் கதாநாயகியா தெரிய மாட்டாங்க, நம்ம காதலியா தெரிவாங்க, மனைவியா தெரிவாங்க, பக்கத்து வீட்டு பொண்ணா தெரிவாங்க, எதிர் வீட்டு பொண்ணா தான், அப்படி காலேஜ் பொண்ணா தெரியும், அப்படி தத்துவமா இருக்காங்க. ஏன்னா என் நண்பன் நடித்த இங்க நான் தான் கிங் படத்தின் கதாநாயகி அவங்க, அவளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தின் மியூசிக் சாம் சிஎஸ் மியூசிக் சூப்பரா இருக்கு, பிஜிஎம்லாம் சூப்பரா இருக்கு. அப்புறம் வில்லனா நடிச்சிருக்கிற பெசன் ரவி, அவர் ஒரு கந்து வெட்டிக்காரராக நடிச்சிருக்காரு. சமீபத்தில் ஒரு ஆடியோ ரிலீஸ்ல கூட ரொம்ப குமரி இருந்தாரு, ரெண்டாவதுக்கா ஏப்பா அப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு. இந்த படம் பார்க்கும்போது அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது தெரியும். அந்த வில்லன் கொடூர வில்லனா இருக்காரு பெசன் ரவி அவர்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அப்படின்ற ஒரு வசனத்தை திருப்பி திருப்பி சொல்லிட்டு வராரு. சூப்பர், வாழ்த்துக்கள். படத்தின் ஒளிப்பதிவாளர் பிரவீன், ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. ரொமான்ஸ் பார்க்கும்போது ஜேம்ஸ் பாண்ட் படத்துல எப்படி தெரியுமோ அந்த மாதிரி பக்கவா இருக்கு. இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு உருப்படாத பசங்க எல்லாரும் இந்த ட்ரெண்டிங் படம் பார்த்து உருப்பிடுங்க அப்படின்ற அந்த கருத்தை தான் அந்த படத்துல சொல்லியிருக்காங்க. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ட்ரெண்டிங் அந்த படம் தான் இப்ப நான் பார்த்துட்டு வரேன். இன்னைக்கு சமுதாயத்துல எப்படி நிறைய பேர் ட்ரெண்ட் ஆகுறதுக்காக, லைக் வாங்குறதுக்காக, ஷேர் வாங்குறதுக்காக, கமெண்ட் வாங்குறதுக்காக இன்னைக்கு உங்களை நீங்களே எப்படி இழந்துட்டு வரீங்க, ட்ரெண்ட் ஆகிட்டதுக்காக உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு வரீங்க. பணத்துக்காக சில பெண்கள் அவர்களுடைய உடையை குறைத்து காட்டுறாங்க, ஆண்கள் அதையும் மீறி போயிட்டாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் சமீபத்தில் விட கேரளாவில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அந்த வீடியோவை ட்ரெண்ட் ஆக்கி பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு கார்லாம் கூட வாங்கல, ட்ரெண்டிங்கில் பார்த்துருப்பீங்க. இப்படி சமூகத்தில் நடக்கும் அவலங்களை தோலுறுத்தி காட்டியிருக்கிற படம் தான் இந்த ட்ரெண்டிங். இந்த படத்தின் இயக்குனர் சிவராஜ் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்படி ஒரு புதுமுக இயக்குனருக்கு வாய்ப்பளித்த மீனாட்சி ஆனந்த் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் ஆகிய ஆனந்த் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னாக்க இன்னைக்கு பணத்திற்காக சில பேர் வீட்டுக்குள்ள கேமரா வைத்து சில சிலுமிஷ வேலைகள் பண்றத கூட அதை வந்து சோசியல் மீடியால போட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்படிலாம் ட்ரெண்ட் ஆகாதீங்க, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படத்துல அப்பட்டமாக தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் படத்தின் கதாநாயகி பிரியா லயா அவர்கள் இங்க நான் தான் கிங்கு, என் நண்பன் சந்தானம் அவர்கள் நடித்த இங்க நான் தான் கிங்கு படத்தின் கதாநாயகி தான் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படம் பார்க்கும்போது கதாநாயகியாக மட்டுமல்ல, ஒரு காதலியாக, மனைவியாக, எதிர் வீட்டு பெண்ணாக, ஒரு நண்பியாக இப்படி தெரிவாங்க. கதாநாயகன் கலையரசன் அவர்கள், கலையரசன் அவர்கள் பணத்துக்காக கொலையரசனா மாறிடுவான் போல, அப்படி இந்த படத்துல நல்லா தத்ரூபமா நடிச்சிருக்காரு. அப்புறம் பெசன் நகர் ரவி அவர்கள் சமீபத்துல ஒரு ஆடியோ ரிலீஸ்ல கூட ரொம்ப குமுறி இருந்தாரு. அந்த குமுறலுக்கான அர்த்தம் படம் பார்க்கும்போது தெரியும். பெசன் நகர் ரவி அவர்கள் இந்த ட்ரெண்டிங் படத்துல ஒரு கந்து வெட்டிக்காரரா நடிச்சிருக்காரு. அவரோட வசனம் ஒன்று அடிக்கடி சொல்லிட்டே வராரு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அப்படின்னு. மொத்தத்துல இந்த படத்துல உள்ள அனைத்து கதாபாத்திரங்களும் கச்சிதமாக இருந்திருக்கு. படத்தின் இசை சாம் சிஎஸ், படத்தின் இசை சாம் சிஎஸ் அவர்கள் மியூசிக் சூப்பரா போட்டுருக்காரு. பிஜிஎம்லாம் நல்லா பங்கமா இருக்கு. பிரவீன் ஒளிப்பதிவு சூப்பரா, எப்படி இங்கிலீஷ் படத்துக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. மொத்தத்துல இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் நீங்க